இது உடஞ்சிருந்துச்சு, நான் போட்டோ இருக்கேன்ட்டு. வாங்க, பாதி மலையிலே நேற்று ஏறலை, இடத்த பாருங்க கைஸ். இப்போ நம்ம வந்து 2வது மலை வந்து பிரான் மலை வந்திருக்கோம். ஏற்கனவே இங்கே கோபி சுதாகர் 2 பேர் வந்திருக்காங்க. கோபி சுதாகர் ஒரு டீம் வந்திருக்கு. அதே மலை தான் இது, பார்த்துக்கோங்க. ஏற்கனவே நான் வந்திருக்கேன், ஒரு வாரத்துக்கு முன்னாடி நான் வாட்டி வந்துட்டேன். இது 2வது வாட்டி எடுக்கிறேன் அந்த விலாகு. இன்றைக்கி நான் தனியாக தான் வந்திருக்கேன், காய்ஸ். பாதியில் இடத்த காய்ஸ் இந்த வட்டை தனியாக வந்திருக்கோம். போன வாட்டி வந்து ஏற முடியாமல் போயிடுச்சு. இந்த வாட்டி தனியாக சொல்லவா. ஆள்கார போயிருக்காளாக்கா மேலே போயிருக்காளா ஆளுக்க? போகலையா? கைஸ் ஆளுக்க யாருமே போகலை. இன்னைக்கு நம்ம மட்டும்தான் இந்த காட்டு மலை ஏறப்போகிறோம் போல இருக்குது. போன வாட்டி வந்தது பாதையை மறந்து போச்சு எனக்கு. இந்த வாட்டி வீடியோ ஷேக்கிங் எஃபெக்ட் எல்லாமே எடுக்க போகிறேன். போன வாட்டி வந்தோம், இதுதான் கோபி சுதாகர் வந்தது. நம்ம அவருக்கு முன்னாடி வந்துருக்கான். ஏன் நம்ம வர இன்றைக்கி வந்துன்னா நல்லா இருந்துருக்கோம். அதுவும் வரல, ஆட்களே இல்லையா, அதுவும் பிரச்சனை எனக்கு. தனியாக போய் எங்கேயா மாட்டிக்கிறாமல் இருந்தால் நல்லது. விடுவை சரணம் கைஸ். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மலை 2500 அடி. இந்த மலை வந்து 2500 அடி. கொண்டரங்கி மலை போனால் அது வந்து சும்மா இப்படி இப்படின்னு போயிடுச்சு. இது வளைஞ்சு போகுது, எங்கே போய் முடிய போகுதுன்னு தெரியல. ஏற்கனவே வந்திருக்கேன் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி, அதெல்லாம் ஞாபகமே இல்லை. பாதை மறந்து போச்சு. சம்தா இந்த மாதிரி அம்புக்குரியை பார்த்து தான் போகணும் போல இருக்குது. வாங்க, ஞாயிற்றுக்கிழமை வந்தால் லவ்வர் ஜோடிகளாக இருப்பான்னு சொன்னாங்க. இப்படி யாரும் இல்லை. ஓகே, சண்டே நேற்று வந்துருந்தா கூட யாராவது இருந்திருப்பாங்க. இன்னைக்கு தனியாக போகிறோமே, அதுதான் பிரச்சனை. இடையில யாருக்கும் 1 2 மது அருந்து விட்டு மலையேறம் செய்யாதீர்கள். அதெல்லாம் அடிக்கலப்பா, நாங்கள் டீசெண்டானவங்க. நம்ம இது செல்லும் வழி இதுதான். எச்சரிக்கை, அங்கே பார்த்துக்குறோம். பிளாஸ்டிக் பொருட்களை போடாதீர்கள். ஆனால் போட்டு தான் கிடக்குது, இங்கே எல்லாம் போட்டு தான் கிடக்குது. தப்பு பண்ணுறோம், நான் தான் பண்ணுறேன், போட்டுட்டு தான் போகிறேன். சரி மாற்றிக்கிடுவோம். பாலமுருகன் திருக்கோவில் மேலே இருக்காங்க காய்ஸ். அம்புக்குறி இல்லை, அது வேலு. அம்புக்குரியை பார்த்துட்டு மேலே ஏதோ கோயில் இருக்குன்னு நினச்சிட்டேன். போன வாட்டி பேசிக்கிட்டே வந்தோம், இந்த வாட்டி கண்டென்ட்டாக எடுப்போம்னே வந்திருக்கேன். இந்த வாட்டி கண்டென்ட் வீடியோ யாருமே இல்லையே. கொண்டரங்கி மலையெல்லாம் ஏறிக்கிட்டே இருந்தாங்க ஆளுக்க. தனியாக புலம்பிட்டு வரேனே, கூட ஒரு ஆளை கூட்டு வந்தாலும் சரியாக வந்துருக்கேன். சரி வாங்க பார்த்துக்கலாம். பாதையை பாருங்கள். எனக்கு என்னென்னா, கோபி சுதாகர் வந்திருந்தால பரிதாபங்கள் சேனல் டீமு அவங்க இந்த மலையை தான் வந்து ஏறினாங்க. அந்த நாளில் வந்துருந்தா கூட நல்லா இருந்திருக்கும். இப்போ மலையாண்டி கோவில் செல்லும்படியா இருங்க, இந்த வட்டம் எல்லாத்தையுமே எக்ஸ்ப்ளோர் பண்ணிடலாம். சித்தர்ஜி வாங்க, போகும்போது பார்த்துக்கலாம். நான் நின்று படித்தா நேரமாகி போயிடும். வேகமாக போய் என்ன இருக்குன்னு பார்த்துருவோம்.
கைஸ் இப்போ என்னன்னா யாருமே இல்லை. போனாட்டியாவது 1-2 பேராக இருந்தாங்க. வெளியில் பைக் நிற்கிது, ஒரு 4 பைக்காக நிற்கிது. 4 பேராக உள்ளே இருப்பான்னு நினச்சேன், தெரியலையே. தனியாக அந்த போன விளாக்ஸில் சும்மா பேசிக்கிட்டு கண்டபடியே ஏதாவது பேசிக்கிட்டு நாங்கள் வாட்ட உள்ளே போயிட்டு பாதையும் தெரில. அதனால தான் பாதையோட வந்துட்டோம். இல்லைனா மேலே கூட ஏறினாலும் ஏறிப்போம். சரி வாங்க. மணி எத்தனை தெரியுமா? கரெக்டாக பாருங்கள். இப்போ நம்ம இப்போ தான் ஏற ஆரம்பித்தோம். 1:26. எத்தனை மணிக்கு நம்ம மேலே போகிறோம்? நான் ஒரு சேலஞ்சு பண்ணலான் இருந்தேன். என்னென்னா உட்காராமல் நிற்கலாம், ஓடலாம், உட்காராமல் ஏற முடியுதான்னு பார்க்குறதுக்காண்டி தான். உட்காராமல் நம்மளால் எவ்வளோ தூரம் ஏற முடியுது அதை நான் பார்க்கணும். ஏன்னா கொண்டரங்கி மலையில் 1.5 மணி நேரத்தில் ஏறுறாப்புல ஒரு மனுஷன் 3 வாட்டி ஏறி இறங்குறாப்புல. நம்மளால் முடியுமா? ட்ரை பண்ணி பார்ப்போம். இது நைட்டு 3 மணிக்கு உட்காந்து யோசிச்சது. மைத்தின் அஜாபா, நம்மளும் ஒரு பெயிண்ட் எடுத்து வந்து எழுதுவோமா ஏதாவது? காய்ஸ் தனியாக போகிறோம். ஒரு பாம்பு வந்து போட்டாலும் கேட்குறதுக்கு யாரும் இல்லையே. அதான் பாம்பு கும்பு ஏதாவது ஒன்று குத்துச்சுனாலோ வச்சுனானோ கேட்குறதுக்கு யாருமே இல்லை இங்கே. சரி வாங்க பார்த்துக்கலாம். என்ன மழை வராமல் இருந்தால் சரி சந்தோஷம்தான். இதே மாதிரி ஜில்லுன்னு போன வாட்டி மழை வந்துதான் வலிக்கு கீழே விழுந்தேன். கேமராவில் தெரிஞ்சது 1 வாட்டி தான், நிறையா வாட்டி கீழே விழுந்துருக்கேண்ணா. பாருங்க காய்ஸ். உட்காராமல் கொள்ளாமல் எவ்வளோ எங்கிட்ட போகிறதுன்னு தெரியல. இன்றைக்கி எதுக்கு நான் சோலோ ட்ராவல் பண்ணணும்னு வச்சேன்னா, இதில் ஒரு அட்வென்ச்சர் இருக்குதான். தனியாக பண்ணி பார்ப்போமே, நல்லா இருக்கா நல்லா இல்லையா. அந்த மலை தான் இன்றைக்கி முழுசாக எடுக்கலை. அதோட கோபி சோதர வீடியோ பார்த்தேன், அந்த அண்ணன் போட்டிருந்தாக, நல்லா இருந்துச்சு. சரி வாங்க. என்கிட்ட எடிட் பண்ணுறதுக்கு ஒரு லேப்டாப் தான் நல்லாயிருக்கும். லேப்டாப்பு தான் மண்டையை போட்டுருச்சு. அதை வச்சு ஒன்றும் பண்ண முடியாது. ஆனால் வேலை பார்த்து ரெடி பண்ணலாம். பண்ணிவிட்டு எடிட் வேணால் நல்லா பண்ணலாம். குவாலிட்டி கம்மியாக தான் 1080p தான் எடுக்கிறேன். அதனால் குவாலிட்டி ரொம்ப கம்மியாக வருது. வாங்க. இப்போ மணியை பார்த்துக்கோங்க, 1:28. 1:28க்கு கொஞ்சம் மழை கூட ஏறல. இன்னும் நம்ம போக வேண்டிய தூரம் நிறையா இருக்குது. சித்தர் கிட்ட ஏதாவது சித்தர்லாம் இருக்காங்களாம். சித்தர் மேலே போயிட்டு முருகன் வேலு தர்கா போயிட்டு தர்காவில் சித்தனை படுப்போம். ஐஸ் முடியல. இடையில ஒரு லவர் ஜோடி ஒன்று பார்த்தேன், வீடியோ எடுக்கலாம்னு பார்த்தேன். வேணாம், எதுக்கு அதை வீடியோ எடுத்துக்கிட்டு நம்ம உட்காராம மூச்சு தான் வாங்குது. ஒரு லவர் ஜோடி ஒன்று பார்த்தேன், நேரத்தை எடுத்துக்கிட்டுன்னு கட் பண்ணிட்டேனா. சரி உள்ள ஒரு லவர் உட்காரக்கூடாது. உள்ள ஒரு லவர் ஜோடியை பார்த்தேன். அடுத்து உள்ளே என்னென்ன இருக்குன்னு பார்ப்போம். வாங்க வேகமா. ஏண்டா அப்படி இலக்கின்னு கேட்டிங்கன்னா ஏறி பார்த்தா தான் தெரியும். ஹார்ட் பீட் ரொம்ப வேகமாக அடிக்குது.
கொஞ்சம் கூட ஏறல. இன்னும் நான் உட்காராமல் எவ்வளோ நேரம் ஏற முடியுதுன்னு பார்த்தேன். சத்தியமாக சொல்கிறேன், இது வரைக்கும் உட்காரலண்ணா. முடிஞ்ச வரைக்கும் பார்ப்போம். வாங்க கைஸ், மலையில் பாதையை பார்த்தீங்களா? எங்கிட்டு போகுதுன்னே தெரிய மாட்டேங்குது. அம்புக்குறியை வச்சு தான் பார்க்குறேன். அம்புக்குறி தான். அம்புக்குரிலேயே ஒருத்தன் பேர் எழுதியிருக்கான், சர்மிதா என்னமோ ஒரு பேர் எழுதி வச்சுட்டு போயிருக்காங்க. ஏதோ ஒரு மாதிரி கிணு இருக்குது. தனியாக வரமோ இதுவும் ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக தான் இருக்குது. ஆமாங்க கைஸ், சோலோ ட்ராவல் பண்ணி பாருங்க. ஆரம்பத்தில் எரிச்சலாக தான் வரும். தனியாக பாருங்க, தனியாக நீங்கள் ஒரு வாட்டி நீங்கள் 2 வாட்டி போயிட்டீங்கன்னா அடுத்து நீங்களே இறங்கிடுவீங்க களத்தில். பண்ணணுங்க. போன வாட்டி வந்துருந்தோம், அதான் ஃபஸ்ட்டு விலாக் எங்களுக்கு. கொஞ்சம் கொஞ்சமாக தான் நாங்கள் எல்லாம் பேசி வருவோம். முடியல உட்காரலாண்ணா. இது வரைக்கும் நடந்துக்கிட்டே போக முடியாது. இந்த மாதிரி இருந்தால், இந்த மாதிரி பாதியாண்டா தாராளமாக ஓடுவேண்ணே. ரொம்ப குறி காட்டுது. இங்கிட்டு போவோமா ரிவ்யூ கீழே கொடுக்கல. வெயில், சரியான வெயில். அங்கே கொடுத்துருவோமா கேமராவை? ஹாய் காய்ஸ், இப்போ நம்ம வந்து பிரான்மலை வந்திருக்கோம். பேச விட முடியல. பிரான்மலை வந்திருக்கோம். போன வாட்டி வந்து நாங்கள் வந்து சரியாக வீடியோ எடுக்கல, பாதியோடு போயிட்டோம். இந்த வாட்டி சக்ஸஸ் பண்ணுறோம். இன்றைக்கி லேட்டு தான், 1:30 மணிக்கு தான் வந்து இங்கே. அப்படி இப்படின்னு பார்த்தாலே லேட் ஆகிடுது எனக்கு மட்டும். என்னன்னே தெரியல, எங்கேயோ போனாலும் லேட்டு தான். தண்ணி குடிச்சிக்கிறேன், முடியல. இடத்த பாருங்கள், குரங்கு ஒன்று நிற்கிது. வாங்க அதுக்கிட்ட போய் விளாடுவோம். அதை நம்ம விளாட்டு கட்டி விட்டுறோம். நம்ம அதுக்கிட்ட விளாட முடியாது. யாருன்னு நினச்சிய? நல்ல வேலை கேமராவை கீழே வச்சுட்டு போயிட்டேன். நம்ம நாட்டில் அது வாட்டை தூக்கிட்டு போயிடுச்சுன்னா ஒன்றும் பண்ண முடியாது. நாய் நிற்கிது காய். நான் வரும்போது ஏப்பா ஆசா வழியை விட்ருங்க, அண்ணன் வரேன், வழியை விட்ருங்க எல்லாரும். அப்புறம் வேறு மாதிரி ஆகி போயிடுறேன். ஹாய்ஸ், போனாட்டி இந்த இடத்துல வரும்போதே அதிக மழை. போன வாட்டி இன்னொன்று சொல்லிட்டு இருந்தேன், கூட ஃப்ரெண்டு யுவராஜ் வருவாள்ல, வரலன்னு இல்லை, அவன் வந்ததே தெரியாது ஆளுக்கு. நான் இந்த இடத்துக்கு வந்ததே யுவராஜுக்கு தெரியாது. இன்றைக்கே ஒரு 10 கால் பண்ணிட்டாப்புல எனக்கு, என்னை கூட்டிகிட்டு போகிறதுக்கு. சார் ஊரில் இருந்தேன், சிவகங்கையில் இருந்தேன். இன்றைக்கி வா அவனை கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லி வேறு சங்கட்டமாக இருக்குது. சொல்லியிருந்தா வந்திருப்பாப்புல. நம்ம தான் சோலோ ஒர்க் பண்ணி பார்ப்போமேன்னு முடிவெடுத்து வந்தேன். உட்காந்துருக்காங்க. அங்கிட்டு போய் பார்ப்போம். கோயில் இருக்கானே ஏதாவது இல்லையா? ஆமாண்ணே, ராம்நாடு அண்ணே. நியூ ட்ரெண்டிங் விலாக்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்கண்ணே. மழை வருமானங்கண்ணே? எவ்வளோ சார் இருக்காங்க எப்போ என்னத்த வீடியோ எடுத்துக்கிட்டு? ஆ அழியிலே ஒரு ஆள் உட்காந்துருந்தா போகலாமா? ஆ சும்மா போங்க. என்ன இருக்கு? சும்மா போகலாம். இதில் என்ன
இல்லை என்ன இருக்குது இல்லை உள்ள கோயில் தான் கோயில். நானும் ஃபஸ்ட் டைம் இந்த மதுரை வந்துடுறேன். மதுரையா? ஒத்தக்கடை. மதுரையில் என்ன ஏரியா இருந்தீங்க? ஒத்தக்கடை. ஒத்தக்கடையா? ராம்நாடு பரமக்குடிங்க. இங்கேருந்து வந்தேன். மேலே போகலையா நீங்கள்? மேலே ஏற முடியல, உட்காந்து. வாங்க போமா, வாங்க நான் வரேன். போமா? சரி, அனத்தை பார்த்துக்கிட்டு வாங்க பார்த்துக்கணும். இந்த அருக்கு மதுரை நீங்கள், நான் எங்கேயோ காட்டில் இருந்து வந்துருமா இருக்கா பாரு. கார்த்திகைக்கு தான் நல்லா இருக்கும். எது இங்கேயா? எத்தனை டைம் உங்களுக்கு? எத்தனாவது வாட்டி? இதா ஆ, இது 5வது வாட்டி என்னமோ. 5வது வாட்டி வந்துட்டீங்களா? 3வது வாட்டி. ஒரு வருஷம் முன்னாடி வந்தேன், ஒரு மாதம் முன்னாடி வந்தேன், பாதிட்டு போயிட்டேன். இருட்டாயிடுச்சு. ரூபாளா? இந்த கோயிலுக்கு வரும், வந்துட்டு அப்படி மேலே வர மாட்டாங்க, ஏற மாட்டாங்க, சங்கடப்பட்டு. பாதை இருக்கு. போன வாட்டி பாதை மாறி போச்சுண்ணே. வேற எங்கிட்ட இறங்கிட்டேன், கீழே இறங்கிட்டேன் போய். அண்ணா ஒரு சேலஞ்சு பண்ணியிருக்கேன், உட்காரவே கூடாது, போயிட்டே இருக்கண்ணா. அப்படிங்களா? போகலாம். உட்காரக்கூடாது, நிற்கலாம் வைக்கலாம், ஆனால் உட்காரக்கூடாது. ஓகே. இதெல்லாம் என்ன நல்லா இருக்குங்களா? ஆ, ஏறல கூட இருக்கலாம். இறங்கும் போது தள்ளு அப்படியே கிடக்குது. ஆமாம், முடியுமாண்ணா? என்ன முடியுமான்னு தெரியலையே, உட்காராமல் ஏற முடியுமான்னு கேட்டேன். நானும் உட்காரவே இல்லை. அது மணி கரெக்டாக ஆகுது. மணி என்ன டைம்? மணியா 1:43. இறங்குற கரெக்டாக ஒன்றே. என்ன ஒர்க் பண்ணிடலாண்ணே? ஆமாதல்லா. என்ன வரண்ணே? டிஎஸ் கம்பெனி. சக்கரா சிஸ்டம்? ஆமாதல்லா, சிஸ்டம் இருக்குது. பரம்புல ஒன்று இருக்குண்ணே. பரம்புல சக்கரா ஒன்று இருக்கு. கம்பெனி சொல்லிட்டு தானே? இது கம்பெனி தல, டயரு. டயரா? டிவிஎஸ் டயரு.